Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம My IDs Gangnam Beauty part 10 தான் பார்க்க போறோம். So part 1 to 9 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட் டாப்ல தரேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினா பஸ்ல போய் உட்காராங்க. முன்னாடி ஒரு பையன் உட்காந்துட்டு இருக்கான். ஆக்சுவலி இவன் தான் வந்து ஹீரோயினை ஒரு வாட்டி வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பான். ஜெயில கூட இவனை பிடிச்சி உட்கார வச்சிருந்திருப்பாங்களே, அதே பையன் தான் திரும்பி கண்மீர் நீங்களா அப்படின்னு கேட்கும்போது, நீயா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், பாத்தீங்களா உங்க பேரை கூட நான் ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது, ஹீரோவா யார் இந்த வாண்டு அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருக்காரு. ஆமா யார் இவன் அப்படின்னு கேட்கும்போது, ஆக்சுவலி நான் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு போனேன், இவங்க செலிபிரிட்டி மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, அப்படியா தம்பி, அப்ப என் பேரையும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட பேரும் சொல்றாரா. ஒரு மாதிரி பொசசிவ் ஆகுறாரு. உடனே அந்த பையன் கேக்குறான், இவர் என்ன உங்க பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி. ஹீரோயின் வந்து இல்லையே அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து ஆமா அப்படின்னு சொல்றாரு. சொல்லுங்க உண்மையை சொல்லுங்க, இவர் உங்க பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்கும்போது திருப்பி ஹீரோயின் வந்து இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோ வந்து ஆமா அப்படின்னு சொல்றாரு. இவனுக்கே கன்ஃபியூஷன் ஆயிருது. சரி ஓகே நான் கிளம்புறேன், என்னோட ஸ்டாப் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறானா. ஹீரோயின் கேக்குறாங்க, எதுக்கு நீ என் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்ன அப்படின்னு சொல்லி. ஆமா நான் உன்னோட பாய் ஃப்ரெண்டு தானே, நான் ஒன்னும் உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு ஹீரோ. ஹீரோயினுக்கு ஆல்ரெடி நெஞ்சு டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் சொல்லும் போது வெடிச்சே போயிடும் போல் இருக்கு. அந்த மாதிரி ரியாக்ஷன் குத்துட்டு இருக்காங்க. இங்க காட்டுறாங்க சோயா வந்து ஃபைனல் ரிப்போர்ட்டை மிஸ் பண்ணிட்டா போல் இருக்கு. ஸோ இதுல இருந்து தான் கிரேட்ஸ் எல்லாமே போடுவாங்க. ஸோ எல்லார்கிட்டயும் இருக்கு ரிப்போர்ட், பட் சோயா கிட்ட மட்டும் இல்லையா. உடனே ஹீரோ வந்து பெண்ணும் பேப்பரும் எடுத்து எழுத ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா வந்து டீமா தான் சப்மிட் பண்ணும் இதை. ஸோ உடனே எல்லாத்தையும் எழுத ஆரம்பிக்கிறாரா. ஸோ எல்லாரும் பார்த்துட்டு பாராட்டுறாங்க, வேற லெவல் எப்படி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு எழுதுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவர் முடிச்சுட்டு சரி நான் சப்மிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரா. அப்ப சோயா வந்து நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஸோ ரெண்டு பேருமே வந்து ரிப்போர்ட்டை சப்மிட் பண்றதுக்காக போறாங்க. அப்ப பார்த்தா வந்து ப்ரொஃபசர் சரி என் ரூம்ல வச்சிருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போன் பேசிட்டே போறாரா. ஹீரோ பாக்குறாரு, யார் கூட பேசுறாரு இவர் போனு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சோயாவும் ஹீரோவும். ஹீரோ கேக்குறாரு, ஆமா உனக்குதான் அம்மா அப்பா இல்லைன்னு சொன்னேன், அப்புறமா தனியா மூவ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றியே, அது எப்படி அப்படின்னு கேட்கும்போது சோயாவா ஒரு நிமிஷம் ஆடிடுறா. இல்ல நான் எங்க கிராண்ட்மா கூட இருந்தேன், இப்போ வந்து தனியா மூவ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி பொய் சொல்றா. பொய்ய அளந்து விடுறா இந்த சோயா வேற. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவா நம்பலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இங்க பார்த்தா ப்ரொஃபசர் வந்து ஹீரோயின் கூட தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு. சோயாவும் ஹீரோவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வர கரெக்டா ப்ரொஃபசரும் ஹீரோயினும் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. அங்க பாரு இவ வந்து ப்ரொஃபசர் கூட வெளில போயிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு சோயா சொல்ல, ஹீரோக்கா அப்படியே வந்து செம காண்டாவுது, பொசசிவ்னஸ்ல பொங்குறாரு. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்களா. சரி ஓகேப்பா நான் அப்புறம் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபசர் போயிடுறாரு. ஸோ ஹீரோயின் கிட்ட வந்து ஆமா என்ன சாப்பிட போனீங்களா ரெண்டு பேரும் ஒன்னா அப்படின்னு சொல்லிட்டு சோயா கேட்க, ஆமா நாங்க சாப்பிட போனோம், ஏன்னா அவரு என்னோட நெய்பர் தான், ஸோ அதனால சாப்பிட கூப்பிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே வந்து சரி ஓகே நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, இவனும் ப்ரொஃபஸரும் கூட ஒரே ரூம்ல தான் இருக்காங்க, ஸோ அதனால தான் அப்படி கேட்குறான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்களா. சரி நீ எங்க போற அப்படின்னு கேட்கும்போது, நான் பார்ட் டைம் ஜாப் ஒன்று வச்சிருக்கு, நான் அங்கே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்ல, அப்போ வேற யாராவது ஆள் வந்து தேடுறாங்களா, வேணா நான் வேணா வரவா அந்த பார்ட் டைம் ஜாபுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காரு ஹீரோயின் கூட ரொம்ப மும்மரமா. இந்த சோயா பாக்குறா, செம்ம காண்டாவுது சோயாக்கு. சரி ஓகேப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து கலந்துக்கிறா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, நான் கண்டிப்பா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயினா இவனை கூட்டின்னு போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா, எப்படி இது சாத்தியமாவும், எப்படி இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி அவக்குள்ளேயே கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காளா. அப்ப வந்து சோயாவை லவ் பண்றவன் வந்து போட்டோ எடுக்கிறான். எடுத்துட்டு சோயா அதை பாரு ஒரு பிக்சர் எடுத்திருக்கேன். ஓ அப்படியா, என்னோட பெர்மிஷன் இல்லாம என் பிக்சரை நீ எப்படி எடுக்கலாம், உனக்கு தெரியும்ல ஒருத்தவங்களோட பெர்மிஷன் இல்லாம பிக்சர் எடுத்தா அது கிரைம்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோ பாட்னி ஏஞ்சி போயிடுறா. இவனுக்காக ஒண்ணுமே போயிடல, இவன் ஏதோ ஒரு காதல்ல எடுத்திருப்பான், இவன் நாடான கிரைம் அக்ரிமெண்ட் பேசிட்டு போறா. கட் பண்ணா ஹீரோவும் ஹீரோயினா காட்டாங்க. ஸோ ரெண்டு பேருமே வந்து பார்ட் டைம் ஜாப்காக போய் கேட்டுட்டு இருக்காங்க. அவரும் சரி ஓகே உங்க ரெண்டு பேருமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்களா. அம்மா ஹாப்பி ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும். ஸோ ஒரு பார்ட் டைம் ஜாப் கச்சிச்சு அப்படின்னு சொல்லி இங்க அப்படியே டேவை காட்டுறாங்க. அவ வந்து
சாப்பாடு எடுத்து ஊட்டுறா சீனியருக்கு. அவர் வந்து இல்லை எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. யாரும் இல்லை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றா. பட் இருந்தாலுமே வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரா. ஒரு மாதிரி மூஞ்சி தொங்கி போயிடுது டேக்கு. டக்குனு இவரே எடுத்து வந்து ஊட்டுறாரு டேக்கு. உடனே அவ்வளோ சாப்பிட்றாளா. டேவோ வந்து ஊட்டுறா. அப்போ அப்படியே யோசிச்சுட்டே வாங்குறாரு. பார்த்தா அந்த ஹீரோ கிட்ட அடி வாங்கின சீனியர் வெளில நின்றுட்டு இருக்கா. அது எல்லாத்தையும் பார்த்துடுறான். உள்ள வந்துட்டு என்ன காதல் புறாக்களே சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா 2 பேரும் அப்படின்னா, இல்ல இல்ல அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் சொல்ல, அப்பனா எனக்கு ஊட்டி விடு, அப்பதான் நான் நம்புவேன் நீங்க 2 பேரும் டேட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு, ஏவா தேங்காய் வாயன் அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டி விடுறா. அவனை வந்து சாப்பிட்டுட்டு இப்ப நம்புறேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சோ இவங்க 2 பேருமே அந்த பார்ட் டைம் ஜாப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தா பார்ட் டைம் ஜாப் பாக்குற மாதிரிலாம் இல்ல, ஹீரோயினை தான் நின்று பார்த்துன்னு இருக்காரு. பார்த்தா வந்து ஹீரோவோட தங்கச்சி வராளாங்க. ஸோ இவங்க 3 பேருமே வந்து லஞ்ச் சாப்பிட்றாங்க ஒன்னா உட்காந்து. ஹீரோயின் பார்க்குறாங்க எவ்வளோ அழகான தங்கச்சியில இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி போகும்போது கரெக்டாக அவங்க அம்மாவும் அங்கே வந்துடுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து அவங்களோட பொண்ணே பார்க்குறாங்களா. அவங்களுக்கே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துட்டு இருக்கா தனியா இவ. அவங்க அம்மா வந்து போய் கூப்பிடுறாங்க அவ பேரை சொல்லி. இவளும் ஒரு மாதிரி பார்க்குறா. ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த சீனை பார்க்கும் போதே. ஏன்னா ரொம்ப நாளா அவங்க அம்மா பார்த்துருக்க மாட்டாங்க அவ பொண்ணையே. ஹீரோவோட தங்கச்சி அவங்க அம்மாவும் ஒரு கெஃபேல உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படிமா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, இந்த கொஸ்டினை கேட்க உங்களுக்கு அலவுடே கிடையாது. எங்க லைஃபைய நரகமாக்கிட்டு இப்ப இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கீங்களா. இதுக்கப்புறம் உங்க மூஞ்சிய பார்க்க நான் விரும்பல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு வெளில போயிடுறா. அவங்க அம்மாவா அழுதுட்டு இருக்காங்க. இவ வெளியே போய் இப்படி திட்டிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுகுறா. ஸோ பார்த்தா ஹீரோவோ ஹீரோயினோ வேலையை முடிச்சுட்டு ஏதோ ஷாப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஒன்னா சேர்ந்து. பார்த்தா இவங்க 4 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மொட்டை மாடியில. ஹீரோவும் ப்ரொஃபஸரும் வாடா ஆம் ரெஸ்லிங் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ரெஸ்லிங் பண்ணிட்டு இருக்காங்களா. 2 பேருமே வந்து தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் முன்னாடி சீனா போட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். நான் தோக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸரும் ஹீரோ வந்து நீ எப்படி ஜெயிக்கிறேன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ரெஸ்லிங் போட்டுட்டு இருக்காங்க. கையை ஒஞ்சிரும் போல் இருக்கு. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயினா ஐயோ என்ன இவங்க இப்படி பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. பார்த்தா வந்து ப்ரொஃபஸர் ஜெயிச்சிடறாரா. ஹீரோவா ஏதோ குழந்தைக்கு சாக்லேட் கொடுக்கலன்னா எப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கோம், அந்த மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறாரு. ஹீரோயினா பரவாயில்ல விடு நீயும் நல்லா தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இருந்தாலும் சமாதானமே ஆகலையே. சரி இப்படி ஹீரோயின் முன்னாடி தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச தூக்கி வச்சுன்னு இருக்காரு ஹீரோ. ஹீரோயினா ஹீரோனோட ஃப்ரெண்டை வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்காங்க. அப்ப சோயா வந்து ஹீரோயினுக்கு கால் பண்ணி, ஆமா உன் கூட பார்ட் டைம் ஜாப் பண்ண ஹீரோ ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்ல, ஓ அப்படியா சரி ஓகே உன்கிட்ட நான் ஒரு விஷயம் பேசணும், மண்டே மீட் பண்ணி பேசலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாளா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா வச்சிடுறாங்க. ஹீரோயினுக்கா என்ன சொல்ல போறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் ஒன்னா போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் கேட்குறாங்க, ஆமா நேற்று ஏதோ குழந்த மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சிருந்த இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஆர்ம் ரெஸ்லிங் பத்தி சொல்றியா. ஆமாம் நான் தான் விட்டு கொடுத்துட்டேன் ப்ரொஃபஸருக்கு. ஏன்னா ப்ரொஃபஸர் வீட்டில் தானே நானும் இருக்கேன். நான் அது கூட பண்ணலன்னா எப்படி அப்படின்ற மாதிரி இவர் சொல்லி சமாளிச்சுட்டு இருக்காரு. ஹீரோயின் முன்னாடி அசிங்கமே படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினா ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பார்ட் டைம் ஜாப்ல. அப்போ வந்து ஹீரோயினோட அம்மா அப்பா வராங்க. வந்த உடனே எங்க இருந்தாருன்னு தெரியல ஹீரோயினோட அம்மா அப்பாவை பார்த்த உடனே அப்படியே வேகமா ஓடிவாரு. மாமனார் மாமியார் வந்த மாதிரி வந்து எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நாங்க நல்லா இருக்கோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாயா போந்து பார்த்துட்டு இருக்காங்க. யார் இந்த பையன் இம்புட்டு அழகா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க, என் ஃப்ரெண்டுப்பா அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க அப்பா கேட்குறாரு, ஆமா தம்பி உனக்கும் என் பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்பா இருக்கு அப்படின்னு. உடனே ஹீரோட அம்மா வந்து லைட்டா தட்டி, அவ தான் ஃப்ரெண்டுன்னு சொன்னால அப்படின்னு சொன்ன உடனே, ஓ அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரு. இவராலே நம்ப முடியல, இவ்வளோ அழகான பையன்லாம் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காரா. சரி ஓகே நீங்க பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து அமுச்சு விடுறாங்க அவங்க அம்மா அப்பாவை. ஹீரோட அம்மா வந்து ஹீரோவை மீட் பண்றாங்க. மீட் பண்ணி இந்த மாதிரி உனக்கு தெரியும்லப்பா நான் வந்து அஃபேர்லாம் இல்லை, அதெல்லாமே போய் நான் உங்க 2 பேருமே வந்து விட்டுட்டு போயிருக்க கூடாது, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ணி என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோ வந்து பாருங்க முடிஞ்சு போனது முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு இதை பத்திலாம் ஃபீல் பண்றீங்க, இதுக்கப்புறம் எல்லாருமே சந்தோஷமாவே இருப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டிஷ்யூ எடுத்து கொடுக்குறாரு.
அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. முதல் முறை ரொம்ப நாள் கழிச்சு, ரொம்ப வருஷம் கழிச்சு அம்மான்னு கூப்பிட்டது வந்து அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே வந்து அழ ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு தெரியுமாப்பா, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போ அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. ஸோ ஹீரோ போறாரு. ஏன் ஓகேவா எல்லாம் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. ஸோ அப்புறமா ஹீரோ கேட்குறாரு, இந்த மாதிரி யாராவது சந்தோஷத்துல வந்து அழுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அழுவாங்களே, நான் கூட காலேஜ் சீட் கிடைச்சும் போது அழுதேன் தெரியுமா சந்தோஷத்துல. ஓ அப்படியா, நீ அந்த மாதிரி அழுதது கிடையாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, இல்ல அந்த மாதிரிலாம் நான் ஒரு வாட்டி கூட அழுதது கிடையாது, இப்பதான் எனக்கே தெரியும் சந்தோஷத்துல அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. சோயா வந்து ஹீரோயினுக்கு வந்து மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி உன்கிட்ட பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப சோயா கேக்குறா, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றியா, நான் ஆக்சுவலி ஹீரோவை லவ் பண்றேன், எனக்கு சொல்ல பயமா இருக்கு, நீங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் தானே, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோயினா எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன் எதுவும் பேச மாட்ற, நீ ஹீரோவை லவ் பண்றியா என்ன, நீங்க ரெண்டு பேரும் வெளில போறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோயின் மனசுக்குள்ளே நினைச்சுக்கிறாங்க, ஏன் நான்லாம் அவனை லவ் பண்ணக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோயா வந்து, நீங்க ரெண்டு பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. உடனே ஹீரோயின் வந்து, இல்ல ஆக்சுவலி நீயே அழகா தானே இருக்க, நீயே போய் சொல்லலாம்ல, ஸ்மார்ட்டா இருக்க, அவன் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. உடனே சோயா வந்து, ஆமா கரெக்டு தான், நீயும் பாப்புலர் தானே, நீயும் அழகா தானே இருக்க, ஸோ அதுதான் பிரச்சனையே இங்க, நான் சின்ன வயசுல இருந்தே அழகு நேச்சுரலாவே, ஆனா நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்து அழகாயிட்ட, இப்போ ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி வந்துருச்சு இல்ல, ஸோ உன்னோட அழகு என்ன டம்ப் பண்ற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இவ பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி இருக்கு. உடனே ஹீரோயின் சொல்றாங்க, நான் வந்து உன்னை தப்பா நினைச்சிட்டனோ, நான் தான் வந்து ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டனோ அப்படின்னு நினைச்சேன், ஆனா உண்மை வந்து அது கிடையாது, நான் உண்மையாலே கரெக்டா தான் உன்னை ஜட்ஜ் பண்ணியிருக்கேன், உனக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே என்ன பிடிக்கவே இல்லை அதானே, நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்கேன், அழகா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. சோயாவா அப்படியே ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கா எதுவுமே பேசாம. ஸோ உடனே சோயா வந்து, நான் சும்மா சொன்னேன்ப்பா, இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணை வச்சு சொல்லணும்னு நினைச்சேன், ஆக்சுவலி வந்து நான் உன்னன்னு சொல்லியிருந்தா சாரிப்பா, ஆக்சுவலி நார்மலா நான் சொல்றேன் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றவங்க அப்படின்ட்டு, நான் உன்னை மென்ஷன் பண்ணல சரியா, கோச்சிக்காத அப்படின்ற மாதிரி சொல்றாளா. ஹீரோயினா, பொய் சொல்றா இவளை பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிறாங்க. சோயா வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசிட்டு இருக்கா. பார்த்தா இங்க வந்து சோயாவை லவ் பண்றவன் வந்து சோயா கிட்ட வந்து, சாரி சோயா, அன்னைக்கு நான் போட்டோ ஒண்ணு எடுத்தேன்ல, பரவாயில்ல விடு, அன்னைக்கு நான் கொஞ்சம் பேட் மூட்ல இருந்தேனா, அதனாலதான் உன்னை தேவையில்லாம திட்டேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு உடனே, இதோ பார்த்தியா நான் ஒரு புது கேமரா வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறான். ஓ அப்படியா, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா இவ. ஹீரோயினா சோயாவும் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் யோசிச்சு பாக்குறாங்க, என்னை விட ஹீரோவுக்கு வந்து சோயா தான் வந்து கரெக்டான பேரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்களா. ஹீரோ வேற கிளாஸ்க்கு வரவே இல்லை. பார்த்தா இங்க ஹீரோ வந்து அவர் தங்கச்சியை தேடி போயிருக்காரு. அவ தங்கச்சியா அவங்க அப்பாவுக்கு வந்து பாய் பாய் சொல்லிட்டு வேற எங்கேயோ போய் ரூம் எடுத்து தங்கிட்டு இருந்திருக்கா. ஏன்னா அவங்க அப்பா கூட சண்டை போட்டுட்டு இருப்பா போல. ஸோ அங்கே போய் தங்கிட்டு இருக்கவே இவருக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சி இவருக்கு போய் பாக்குறாரு, இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு, வா என் கூட அப்படின்னு சொல்லிட்டு பொட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு போறாரா. ஸோ அவங்க அம்மா கிட்ட கூட்டு போறாரு. அவங்க அம்மா வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து எதுக்கு இங்க கூட்டு வந்த, நான் அவங்க கூட எல்லாம் போக மாட்டேன், அவங்களுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இது அவங்க அம்மாக்கு கேட்டுருது. ஏமா உன்னை எனக்கு பிடிக்காம இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல ஹீரோவும் பாக்குறாரு. ஸோ டக்குன்னு வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அதோ பாருமா, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்களா. இவ்வளவு வந்து அழ ஆரம்பிச்சிடுறா, ரொம்ப நாள் கழிச்சு அவங்க அம்மா கூட சேர்ந்ததுனால. ஸோ அவங்க அம்மா கூட்டு போய் ரூம்லாம் காட்டாங்க, நீ இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீரோயின் வந்து ரொம்ப லோவா ஃபீல் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து ஹீரோ பத்தி யோசிச்சு சோயா வந்து வேற லவ் பண்றேன்னு சொல்லிட்டா, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே, நம்மளுக்கு வேற ஹீரோ மேல ஃபீலிங்ஸ் இருக்கு, இதை வேற எப்படி சொல்லணுமா சொல்லக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்காங்க. அதனால ஹீரோனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு, நீ என்ன ரொம்ப லோவா ஃபீல் பண்றியா, வா நம்ம வெளில போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் ப்ரொஃபசர் 3 பேருமே வந்து பேஸ்பால் விளையாடுறதுக்காக போறாங்க.
ஹீரோ பார்த்தா ஹீரோட ஃப்ரெண்டு கூட உட்காந்து குடிச்சிட்டு இருக்காரா. அவரா ரொம்ப சோகத்துல இருக்காரு ஹீரோட ஃப்ரெண்டு. அங்க பார்த்தா ஹனாவரா வந்து இங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சும்மாதான் குடிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரா. சரி ஓகே நீங்க 2 பேரும் பாத்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்க விட்டு போயிடுறாரு தனியா. ஏன்னா வந்து ப்ரொஃபஸருக்கு ஃபோன் பண்ணியிருப்பாரு, பார்த்தா ஃபோனே எடுத்துருக்க மாட்டாரு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரா. சோகமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காளா. அப்போ வந்து அங்கேருந்து ஒரு பையன் கூப்பிடுறான், ஆனா இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு. இவன் பாக்குறான் யார் அது அப்படின்னு சொல்லி. அவனா என் பாய் ஃப்ரெண்டு. என்னது பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு உடனே நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல ஜஸ்ட் ஃப்ரெண்டு அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றா ஹனா. ஆமா உனக்கு என்ன பிரச்சனை பாய் ஃப்ரெண்டா இருந்தா. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிடுறான் ஹீரோட ஃப்ரெண்டு. இங்க பார்த்தா ஹீரோ வந்து ஒரு இடமா தேடி தேடி போயிட்டு இருக்காரு. சொல்லியிருப்பாங்க நாங்க வந்து பேஸ்பால் ஆட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே. ஸோ வந்து எல்லா இடத்துலயும் போய் தேடிட்டு இருக்காரு எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கடைசியா கண்டுபிடிச்சிடறாரா. அங்க வந்து பாக்குறாரு ஹீரோயின் வந்து நான் அடிச்சுட்டேன் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயின் வந்து திரும்பி பாக்குறாங்க, யாரை பாக்குறீங்க நீங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா ஹீரோ நிக்க. ஹீரோ வந்து இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லுக்கு விடுறாரு. சரி ஓகே ஹீரோ வந்துட்டான் நம்ம வந்து டீம் பிரிச்சு விளையாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்ல டீம் பிரிச்சு விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ ஹீரோவும் ஹீரோயினா பார்ட் டைம் ஜாப் போறாங்க. பார்த்தா அங்க வந்து சோயா குரல் கேக்குது. அங்கிருந்து நடந்து வரா. இப்பதான் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூட ஒருத்தன் வரான். இவன் சரியான வழிஞ்சாம் போல் இருக்கு. உடனே இது பாரு 2 அழகான பொண்ணுங்களும் இங்கே இருக்காங்க. ஆக்சுவலி இது இன்டீரியர் ஷாப் தான், ஆனா வந்து இவ்வளவு அழகான பொண்ணுங்க இன்டீரியராகவே இருக்காங்களே அப்படின்னு சொன்னா உடனே ஹீரோக்கா செம்ம காண்டாவுது. அவங்க ஒன்றும் பொருள் கிடையாது சரியா அப்படின்னு அவனே இல்லப்பா சும்மா சொன்னேன் அப்படின்னு அவன் சொல்றானா. சரி ஓகேப்பா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சோயா சொல்ல. ஸோ இவங்க 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ கேட்குறாரு, ஏன் மூஞ்ச இப்படி வச்சிருக்க, ஏதாவது பிரச்சனை நினைச்சா என்ன உனக்கும் அவளுக்கும் அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. சொல்லு ஏதாவது நடந்துச்சுன்னா அப்படின்ற மாதிரி கேட்க அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்னு ஹீரோயின் வந்து செம கோவத்துல இருக்காங்க. ஆனா எனக்கு என்னமோ உங்க 2 பேருக்குள்ளே ஏதோ நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறாரா. ஹீரோயின் பாக்குறாங்க இவனுக்கு மட்டும் எப்படி எல்லாமே தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சோயா வந்து மெசேஜ் பண்றா, இந்த மாதிரி நானும் அவனை மட்டும் லஞ்ச் தனியா சாப்பிட்றோம் அதுக்கு மட்டும் அலோவ் பண்ண அப்படின்ற மாதிரி. என்னமோ உண்மையாலே ஹீரோயின் தான் லவ் பண்ற மாதிரியும் ஐயோ வந்து நடுவுல பூடுற மாதிரியும் ஹீரோயினுக்கா இது மெசேஜா பார்க்கும்போதே செம்ம காண்டாவுது. இங்க பார்த்தா ஹீரோயின் சோயா அதுக்கப்புறம் கூட வேலை செய்யறோம் 4 பேரும் வந்து போறாங்களா சாப்பிட்றதுக்காக. அப்ப வந்து ஒரு வாலண்டியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேனேஜர் கூப்பிடுறாரு. ஸோ அந்த வலிஞ்சவன் இருக்கான்ல அவன் வந்து போறான். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களும் வேணும் ஏன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் வந்து நான் வரேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாங்க. ஹீரோவும் சோயாவும் வந்து சாப்பிட்றதுக்காக போறாங்க. அப்ப ஹீரோ கேட்கிறாரு, ஆமா நீ எதுக்கு இங்க ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நீங்க 2 பேரும் ஒர்க் பண்றீங்கல்ல எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜாயின் பண்ண அப்படின்னு சோயா சொல்ல. ஓ அப்படியா, ஆக்சுவலி வந்து நான் உன் ஃப்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து சோயா சொல்றா. ஆனா உனக்கு தான் என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. என்ன சொல்ற, ஏன் அப்படி சொல்ற அப்படின்ற மாதிரி சோயா கேட்க, எனக்கு நல்லாவே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னோடனே சோயா வந்து இது பாரு நீ என்ன ஃபர்ஸ்ட்ல இருந்தே மிஸ் அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டு தான் இருக்க, ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சோயா சொல்ல. சரி நீ மட்டும் சாப்பிடு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கோவமா எஞ்சி போயிடுறாரு. சோயாவா ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கா. அங்க பார்த்தா ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம்ல இருக்காங்களா. இவ போய் கை கழுவிட்டே பக்கத்துல நாங்க 2 பேரும் சாப்பிடவே இல்லை ஏன்னா ஹீரோ வந்து நீ இல்லாம சாப்பிட்றதுக்கு கம்ஃபர்டபுளாவே ஃபீல் பண்ணல என் கூட அப்படின்ற மாதிரி சொல்றா. ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை, அவங்க பாட்டுன்னு ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. ஹீரோயின் வந்து ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளில வராங்களா. அப்போ வந்து ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம்ல வந்து ஹீரோவை வந்து அந்த வழிஞ்சாங்க கூப்பிட்டு ஆமா அந்த கம்மீர் இருக்கால அவ வந்து மூஞ்சிக்கு மட்டும்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காளா இல்லை உடம்புல இருக்க எல்லா பார்ட்ஸுக்குமே பண்ணியிருக்காளா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கேவலமா கேட்குறான்னா. ஹீரோக்கு செம காண்டாயிடுது, போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. பார்த்தா ஹீரோயின் வந்து நிக்கிறாங்களா. உடனே வந்து வாயை மூடுறா, அதாவது பேசுன சாவடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல. ஆமாண்டா பேசுவேன்டா, இந்த மாதிரி ஒரு சீப்பான பொண்ணுக்கெல்லாம் அப்படிதான் பேசுவேன் அப்படின்னும் போது டக்குன்னு ஹீரோ வந்து அப்படியே வந்து தரன்னு ரெஸ்ட் ரூம்க்கு ஏத்துட்டு போய் அடின்னு அடிச்சிட்டு இருக்காரு. மேனேஜர்ஸ் அங்க இருக்கவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. இத சோயாவும் பார்த்துட்டு இருக்காளா. ஹீரோயினா வெளில வா, எதுக்கு அவனை அடிக்கிற வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்த்தா இவங்களே ரெஸ்ட் ரூம்குள்ள போயிடுறாங்க. கட் பண்ணா இவங்க 2 பேரையுமே வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. இங்க பாருங்க இவனை மரியாதையா என்கிட்ட சாரி கேட்க சொல்லுங்க, இல்ல அப்படின்னா வந்து நான் வந்து கோர்ட்ல வந்து ஃபைல் பண்ணுவேன் கேஸ இவன் மேல அப்படின்ற
மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். சாரி அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் தான் சொல்றாரு. சொல்லிட்டு நீ மட்டும் கையில மாட்டின உன்னை கொன்றுப்பேன்டா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காரா. இவனுக்கு செம காண்டாயிடுது இந்த வலிஞ்சாங்கு. என்னடா சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து கத்த. உடனே ஹீரோயின் அங்கேருந்து வராங்க. இது பாரு, உன்ன மாதிரி ஒரு கேவலமான ஆளெல்லாம் நான் பார்த்ததே கிடையாது, முதல் நீ என்கிட்ட சாரி சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்திட்டு இருக்காங்க இவன்ட்ட. ஹீரோட அம்மா வந்து ஹீரோவை தேடி வராங்க. அங்க பார்த்தா வந்து சோயா வந்து பாக்குறா, இவங்க தானே ஹீரோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன வேணும் உங்களுக்கு, எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் சொல்லுங்க நான் பண்றேன் அப்படின்ற மாதிரி வாலண்டியரா போய் கேட்கறாளா. ஹீரோட அம்மாவும் ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறாங்க ஹீரோவை. பார்த்தா ஹீரோவை காணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியுமா ஹீரோ இங்கதான் வேலை செய்யறான், எங்க இருக்கான்னு சொல்லி. அவரா, அவரு வந்து இப்போ இங்க இல்ல, ஆக்சுவலி வந்து அவர் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காரு அப்படின்னு உடனே ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கானா, எதுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்ல இன்னொரு பார்ட் டைமர் இருக்காங்க, அவ பேர் வந்து கங்மீரே, அவளுக்காக இவன் சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டான் அப்படின்னு வந்து கோத்து விட ட்ரை பண்றா அவங்க அம்மாட்ட. என்னது கங்மீரேவா, கங்மீரேக்கு என்னாச்சு அப்படின்னு உடனே சோயாக்கு பல்பா போயிடுது. கங்மீரே ஆல்ரெடி தெரியுமா இவங்களுக்கு, பாரு என்ன வேலைலாம் பாக்குறா கங்மீரே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு ஆமா அவளுக்காக தான் ஸ்டேஷன் போயிருக்கான் அப்படின்னு இவ சொல்றா. எந்த ஸ்டேஷன் தெரியுமா அப்படின்னு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக போறா. ஹீரோயின் நீங்க வந்து இந்த பாரு நீ என்கிட்ட அப்பாலஜைஸ் பண்றியா இல்லையா அப்படின்னு கேட்ட உடனே சாரி நான் அப்படி சொல்லிருக்க கூடாதான் அப்படின்னு சொல்லி இவன் தனா விட்டா பேச. இப்படிதான் நீ அப்பாலஜைஸ் பண்ணுவியா, இருறா உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்றா மேனேஜருக்கு. ஃபோன் பண்ணா மேனேஜர் வந்து இவனை ஆல்ரெடி தூக்கிட்டாம்மா வேலையை விட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு போல. ஸோ உடனே வந்து இந்த பாரு உன்னை ஆல்ரெடி வேலையை விட்டு தூக்கிட்டாங்களாம், உன் மேல நான் கேஸ் ஃபைல் பண்ணவா அப்படின்னு கேட்ட உடனே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவன் பம்ம ஆரம்பிக்கிறான். பார்த்தா ஹீரோவோட அம்மா வந்துடுறாங்க. அங்க என்னடா நீ யாரையாவது போட்டு அடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஹீரோ எதுவுமே பேச மாட்டாரு. ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆயிடுதா, ஐயோ நம்மளுக்காக தானே இவன் அடிச்சிட்டிங்க வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. பாரு இந்த சிச்சுவேஷன்ல நீ எனக்கு கால் பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட அம்மா கேக்குறாங்க. ஸோ நைட் ஆயிடுது, அங்க வந்துடுறாங்க. அப்போ ஹீரோயினை வந்து கேக்குறாங்க, ஓகே தானம்மா நீ கொஞ்சம் பயந்துதான் போயிருப்ப அப்படின்னு சொன்ன உடனே ஆமா நானும் வந்து ஓகேவா தான் இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிச்சிடுறாங்க ஹீரோயின். பாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ எதுக்கு அழுகுற, அவன் தான் அழுகணும், அவன் தான் தப்பா உன்னை பார்த்திருக்கான், பாரு அதெல்லாம் ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி ஓகே நான் இங்க வந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க அழுதுகிட்டே. ஹீரோ வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு ஹீரோயினை. பாரு நீ தனியாலாம் போவேனா, நம்ம எல்லாரும் சாப்பிட்டுட்டு ஒன்னாவே போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரா. ஆமா நீ தனியா போவேனா, நம்ம 3 பேரும் சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட அம்மா சொல்ல. ஸோ வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கைப்பிடிச்சு கூப்பிட்டு போறாரு ஹீரோயினை. ஸோ பார்த்தா வந்து இங்க ஹீரோவோட அப்பாவை காட்டுறாங்க. அவர் ஒரு மாதிரி சோகமா இருக்காரு, ஏன்னா பையனும் இல்லை பொண்ணும் இல்லை, தனியா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க இந்த மாதிரி எனக்காக இந்த மாதிரிலாம் அடிக்காத, உனக்குதான் பிரச்சனை பாத்தியா அப்படின்னு சொல்ல உடனே இல்ல நீ ரொம்ப பயந்துட்டு இருப்பல்ல அவன் அந்த மாதிரிலாம் சொன்னதுக்கு, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்றாரு ஹீரோ. சரி ஓகே நீ போ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முன்னாடி போக ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு ஹீரோ. ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க. பாரு நெக்ஸ்ட் டைம்ல இருந்து யாரும் ஒன்று இந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. ஹீரோயின் வந்து என்னது என் கூடயே இருக்கியா, இந்த மாதிரி நீ பேசிட்டு இருந்தனா நீ என்ன நான் ஏதாவது தப்பா நினைச்சுப்பேன், ஏதோ ஃபீலிங்ஸ் இருக்கு, இல்ல நீ போ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்ல. உடனே ஹீரோ வந்து டக்குன்னு கையை பிடிக்கிறாரு. ஒருவேளை உனக்கு என் மேல ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க ஹீரோயினும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதோட எபிசோட் 10 முடியுது. ஆக்சுவலி எபிசோட் 10 and 11 சேர்த்து போட்டிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸும் வந்து கம்பைன் பண்ணியே போடுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்க, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுங்க. அண்ட் உங்களுக்கு எந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ வரைக்கும் இந்த சீரீஸை பார்த்த வரைக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்க. அண்ட் பிடிக்காத கேரக்டரும் சொல்லுங்க. ஓகே காய்ஸ், பாய்.